வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வாழைத்தண்டு பொரியல் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் பாருங்க வாங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறை ஏதாவது ஒரு சமையல் குறிப்பு போடுவோம். இன்றைக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு பொரியல். இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு வாழைத்தண்டு எடுத்துக்கங்க. அது மேலே ஒரு லேயர் அளவுக்கு சீவு எடுத்துக்கங்க. சீவு எடுத்துகிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிவிட்டு இந்தமாரி ஆள்காட்டி விரலில் இந்த மாதிரி நூல் மாதிரி வருது பாருங்கள். இந்த மாதிரி எப்பயும் எடுத்துருங்க. அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணும்போது அது லைட்டாக வரும். அப்போ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. இது பார்த்தீங்கன்னா வாழைக்காய், முந்த வாழைக்காய் இதில் தான் வரும். நீங்கள் வாழைப்பழத்தெல்லாம் தண்டு வாங்கினா அந்த அளவுக்கு அது டேஸ்ட்டு வராது. இது சூப்பராகவே இருக்கும். இது இந்த கிட்னி ஸ்டோனுக்கெலாம் சொல்கிறாங்க பாருங்கள். சிறுநீரக பையில் அந்த அழுக்கு இருந்தால் வெளியே ஏற்றிடும். நல்லது தாங்க. இது வாரம் ஒரு முறை சாப்பிடுங்க. சூப்பராகவே இருக்கும். உடம்பு நல்லாவே இருக்கும். ஏதாவது ஒரு ஃபுட்டு வாரம் ஒரு காய்கறி இது பாருங்கள். இந்தமாரி நம்ம ஒரு குண்டானில் தண்ணி வச்சு இந்தமாதிரி இருக்கிற அந்த இன்னும் நார் நாராக அந்த குச்சி வச்சு கிளறிங்கன்னா உடையாந்துடும். எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து போட்டுருங்க. தண்ணி அதிகமாக வச்சு இது பண்ணாதீங்க. அப்புறம் இருக்கிற அந்த நீர் சத்துலாம் போயிடும். அதில் திட்டமாக நம்ம தேவையான சும்மா ஒரு ரவுண்டு வந்தாலே போதும். எடுத்துகிட்டு ஒரு கடாயில் வச்சு நம்ம ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு, மிளகாய், மஞ்சத்தூள், கடலப்பயிறு, கருவேப்பிலை போட்டு சும்மா ஒரு கிளறி நம்ம கட் பண்ணி வச்சு அந்த வாழைத்தண்டையை போட்டு அதில் ஒரு கிளற வேண்டியது தான். சும்மா ஒரு 2 டீஸ்பூனு நம்ம தேங்காய் பூ போட்டு அதில் இருந்தால் சூப்பராக இருக்கும். இந்தமாரி கிளறி விட்டுட்டு பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. இந்தமாரி இந்த தேங்காய் பூ போட்டால் இன்னும் சூப்பராகவே இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி.